السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் இந்த ரமலான் வந்ததற்கு பின்னாடி மனிதாபமானத்தை அதிகமாக பேணுகிறோம் என்ற விஷயத்தை பற்றி நேற்று பார்த்து கொண்டிருந்தோம். அதிலும் முக்கியமாக நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் செலவு செய்யும் போது, அல்லாஹுக்காக செலவு செய்யும் போது நல்லதை மட்டுமே நாம் செலவு செய்ய வேண்டும். அதாவது நமக்கு பிடித்தமான ஒரு விஷயம், ஹலாலான ஒரு விஷயம், அந்த பொருளை நாமும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு பட்சத்தில் அதை நாம் உபயோகித்தோம் என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு அதை கொடுத்தோம் என்று சொன்னால், நாம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹுக்கு பொருந்தியவர்களாக மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலி இம்ரானில் சொல்லி காட்டும் போது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். மற்றும் ஏதேனும் நீங்கள் செலவு செய்தால் வெறும் அல்லாஹுக்காக மட்டுமே செலவு செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தின் மூலியமாக நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் விரும்பியவற்றை, நாம் நமக்காக வேண்டி எதை விரும்புவோமோ அதை அல்லாஹுடைய மார்க்கத்தில் நாம் செலவு செய்ய வேண்டும். நாம் நமக்காக வேண்டி என்ன விரும்புவோம்? எது உயர்தரமானதோ அதை மட்டுமே விரும்புவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஃபஅய்யுர் ரிகாபி அஃஸல், ஒரு அடிமையை விடுதலை செய்வதாக இருந்தால் எந்த மாதிரி அடிமையை விடுதலை செய்ய வேண்டும்? قال انفسها عندها اهلها واغلاها ثمنا, அந்த அடிமை உன்னிடத்திலும் உன்னுடைய குடும்பத்தாரிடத்திலும் மற்றும் மற்றவர்களிடத்திலும் மிகவும் உயர்தரமானதாக இருந்தால் அதை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டாய் என்று சொன்னால், அதை விடுவித்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மினத் த்வய்யிபாத்தி மா கஸபதும், ஈமான் கொண்டோர்களே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து மிகவும் உயர்தரமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். மிம்மா அக்ரஜ்னா லகும் மினல் அர்த், நாங்கள் உங்களுக்கு இந்த பூமியில் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து, வலா தயம்மமு அல் ஹபீஸ மின்ஹும் துன்ஃபிகூன் வலஸ்தும் பில் ஆகிரீன இல்லா அன் துக்மிது ஃபீஹி வஅலமு அன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். நீங்கள் என்ன பண்ணாதீர்கள்? கெட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மத்தை செய்யாதீர்கள், மற்றும் அது உங்களுக்கு ஆகிரத்தில் பிடிபடக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, வேற சஹாபிக்களாக இருந்தாலும் சரி, தாபஈன்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே உள்ள ஒரு உயர்தரமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜாஹிலியா காலத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்னாடி கூட என்ன பண்ணாங்க? காபாவை கட்டுவதற்காக வேண்டி உயர்தரமான பொருட்களையும் ஹலாலான பொருட்களையும், அவர்கள் ஹராமான வேலைகள் செய்திருந்தாலும் ஹராமான வியாபாரங்கள் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் ஹலாலான செயல்களை, ஹலாலான வியாபாரத்தில் இருந்து வந்த விஷயங்களை மட்டுமே காபாவை கட்டுவதற்காக வேண்டி உபயோகிக்கும் என்று வாக்குறுதி எடுத்ததாக நம்மளுக்கு வரலாறு புத்தகங்களே கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் காபாவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வருவாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும் மற்றும் தண்ணீர் கொடுப்பதும், அந்த செலவுகள் கூட ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? மிகவும் ஒரு பயந்த வண்ணமாகவே ஹலாலான சம்பாத்தியத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ததாக நமக்கு தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாயிதாவிலே ஆதமுடைய இரு மகன்களை பற்றி நமக்கு தெரிவிக்கின்றார்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது உத்லு அலைஹிம் நபய இப்னி ஆதம பில் ஹக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், ஆதமுடைய 2 மகன்களுடைய அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். உத்லு அலைஹிம் நப அப்ன ஆதம், ஆதமுடைய 2 நபர்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். இது கர்ரபா குர்பானன், அவர்கள் இருவரும் குர்பானியை கொடுத்த பொழுது ஃபதகப்பல மின் அஹதிஹிமா, அதில் ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வலம் யுகப்பல் மின் ஆஹர், அதாவது அடுத்த நபர்களிடம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நமக்கு தஃப்சீர்களை வருகின்றது, அவர்களுடைய பெயர் என்பது ஹாபில் காபில் அப்படின்னு சொல்லிட்டு இருவர். ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவங்களிடத்திலே சண்டை வருகின்றது. அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இருவரும் குர்பானியை கொடுங்கள், யாரிடத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்கள் தான் அல்லாஹுக்கு மிகவும் பொருந்திவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த குர்பானியில ஒரு நபருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுது, சொல்லப்படுது. அது மிகவும் உயர்தரமான ஒரு ஆடாம், அதாவது செம்பரி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆடு, உயர்தரமான ஒரு ஆடு. இரண்டாவது ஒரு நபர் நாசிரகமான, அதாவது உயர்தரம் இல்லாத மிகவும் பலகீனமான ஒரு ஆட்டை குர்பானிக்கு கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமானதை ஏற்றுக்கொண்டான், கெட்டதை விட்டு விட்டான். அப்பொழுது நமக்கு இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரிய வருது, நம்ம செலவு செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் மிகவும் சிறந்த ஒன்றையே நாம் செலவு செய்ய வேண்டும். நாம் நமக்காக வேண்டி எதையெல்லாம் விரும்புகின்றோமோ அதை மட்டுமே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது. இறுதியில் அல்லாஹ்விடத்தில் துஆ என்னவென்று சொன்னால், எனது இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் தான தர்மங்களை இந்த மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டும். அதிலும் முக்கியமாக ஹலாலான முறையில் சம்பாதித்த அந்த விஷயங்களை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடித்தது உயர்தரமானது மட்டுமே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவராக எனது இந்த உரையை முடிவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.